Hey family, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில 2024 Duke 250 தாங்க இருக்கு. ஸோ வண்டி பாத்தீங்கன்னா ஷோரூம்ல இருந்து டைரக்டா எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இஷாவை சர்வீஸ் பண்றதுக்காக தான் புதுக்கோட்டை வந்திருக்கோம். ஸோ வந்த கேப்ல 250 பாத்தீங்கன்னா டெஸ்ட் ரைட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வண்டியை உங்களுக்கு வேற லெவலில் ரிவ்யூ எடுக்கலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமிலி, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா Zen 3 250 லுக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக அந்த வண்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பிளாக் கலர் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஏகப்பட்ட புது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள். அண்ட் வாங்க ஸ்பெக்குள்ளே போயிடுவோமா. ஸோ வண்டி இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் 249cc இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 249ங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 31 bhp பவர் அண்ட் 27 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓல்டு டியூக் 250 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ரைட் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இதில் TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மெயினான விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா சாக்கப்ஸ் சைடில் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ஓல்டு டியூக் 250லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா 390. ஸோ 390 வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ரிவ்யூ. ஸோ யாரும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள், டாப் எண்டோடய இருக்கும். ஸோ பார்த்துட்டு வந்து இந்த வண்டியை பாருங்கள், இல்லை இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட போய் பாருங்கள். ஏன்னா அப்படியே 390யோட பாடி தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிசி வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. மித்தபடி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 390 மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு TFT டிஸ்பிளேலையுமே 390 கொடுத்த அதே சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர்ஸ் வந்துடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃபேன் கிடையாது, சைடில் வரும். ஸோ அந்த சைடு இருக்குது ஃபேனு. ஸோ சிங்கிள் ஃபேன் தான் வருது. நான் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்கோம் டபுள் ஃபேன் வரும்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேன் தான் வருது. ஸோ ரேடியேட்டர் ஃபேன் 3 தான். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் லுக் வந்துருவோமா. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் லுக்கு. கீ ஆன் பண்ணிடும். அப்பா என்னமா இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா 390 மாதிரி தாங்க. டிஃப்ரென்ஸ்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் UST ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா TRL சைடில் வந்துடுது. அண்ட் கண்டிப்பாக நைட் டைமில் விசிபிலிட்டி சூப்பராகவே இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சைடில் வந்து உங்களுக்கு ஸ்கூப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. 250ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூக்குங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துடுது. அண்ட் டியூ சேனல் ABS வந்துடுது. அண்ட் டிஸ் சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்பில் எக்ஸாஸ்ட் தான் இதில் வருது. ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா அண்டர்பில் எக்ஸாஸ்ட் தான் இதுலேயும் வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பஸ் வந்துடுது. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி WP சாக்கப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்துடுது. அண்ட் ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா இங்கே ஊற்றுற மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 390ல் 2 ஃபேன் வந்துச்சு ரேடியேட்டர் ஃபேனு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் பார்த்தீங்கன்னா TL லேம்ப்பு. ஸோ டீங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அது கீழே மர்காட்ச் வந்துடுது. நம்பர் பிளேட் ஹோல்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே வந்துடுது. LED தான் ஃபுல்லுமே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா டயர் பாருங்கள், மெயினாக டயர் தான். டயர் பாருங்களேன், எப்பா வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்னரிங்லாம் சூப்பராக பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 150 செக்மெண்ட் தான் ஃப்ரண்ட்டில் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 110 செக்ஷன் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் MRFல கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குங்கிறத போக போக பார்ப்போம். அண்ட் மெயினான விஷயம் வாங்க TFT டிஸ்பிளே பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் 390ல கொடுத்த அதே TFT டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணுவோமா, தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கா? ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ண ரெடி டு ரேஸ் அப்படின்னு வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 to 199 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. உங்களுக்கு ரோடு, ABS, கீழே வந்து ஃபியூல் கான்ஸு, பேட்டரி, ஸ்பீடு, ட்ரிப் 1 ட்ரிப் 2 எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா RPM மீட்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மவுண்ட்ஸுமே மாற்றிருக்காங்க. இந்த மவுண்ட் புதுசாலாம் கொடுக்கல, 390ல் இருக்க அதே மவுண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட்லேயுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினான ஒரு விஷயம் என்ன கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வரும் 390ல். ஸோ 250ல் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கிடையாது. மெயினான ஒரு விஷயம் 390ல் கொடுத்த அதே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் மித்த 250cc கேட்டகரி எந்த வண்டியை கம்பேர் பண்ணாலுமே அந்த வண்டியில் கொடுக்காத பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது காமிக்கிறேன் இருங்க. கில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா ஓகே. மோட்டார் சைக்கிள் ரைட் மோட் இருக்குது. ரைட் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட்டு அண்ட் ட்ராக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ABS பார்த்தீங்கன்னா ரோடு, சூப்பர் மோட்டோ. ஸோ முன்னே கொடுத்த அதே தான். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பைக் இன்ஃபோ, கூல் அண்ட் டெம்பரேச்சரு, ஃபியூல் ரேஞ்சு, பேட்ரி, ஓடோ, சர்வீஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் ஓடணும் அது எல்லாமே காமனாக கொடுக்குறது தான். அண்ட் வார்னிங்ஸு அதெல்லாம் எல்லாம் வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் 1 டிஸ்டன்ஸு எல்லாமே இதில் வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்துட்டிங்கன்னா ஃபேவரெட்டு, அதுக்கப்புறம் குயிக் செலக்டரு, ஓகே, அப்புறம் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோன் பேரிங், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு கால் பண்ணாலே இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆயிரும் யார் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் பார்த்துடலாம்.
அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம் குயிக் ஷிஃப்டர். ஸோ மெயினான விஷயம் இது தான். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 250cc கேட்டகரியிலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் தான் குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. வேறு மாதிரி குயிக் ஷிஃப்டர் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அது ஆனில் தான் இருக்குது. ஷிஃப்ட் லைட் ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தாங்கிறது அதிலே காமிக்குது. கிளாக் அண்ட் டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸு, அப்புறம் லாங்குவேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காலு, ஆடியோ, நேவிகேஷனு, குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ்ஸு, ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இதில் வந்துடுது. அண்ட் வேறு எதுவும் இருக்கா? அவ்வளோதாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளேல கொடுத்துருக்காரு. அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு அப்படியே வாங்க வண்டியை ரைடு எடுத்துகிட்டு போயிடும். அண்ட் மிரர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 390 கொடுத்த மாதிரி தான். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். மிரர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பாடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பில்ட் குவாலிட்டி சூப்பருங்க. வாங்க அப்படியே எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 390cc கேட்டகரிஸ் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரேவ் சவுண்ட் வரமாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு யாருக்கும் ரீசன் தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஹசார் லைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே சுவிச்சஸ் வந்துடுது. ஸோ ஹசார் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, இப்போ வந்து ட்ராக் மோடில் தான் இருக்குது. பவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. கமான் கைஸ். ஃபர்ஸ்ட் கியர், பவர் சூப்பராகவே இருக்குது. 250 150 ப்ளஸ் பண்ணும் தாராளமாக. ஏன்னா ஓல்டு டியூக் 250 பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் அசால்ட்டாகவே பண்ணுச்சு. சவுண்ட் நல்லா இருக்குங்க, நல்லா ஹையாகவே இருக்குது. ஷாக் ஆப்ஸர் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஹேண்டலிங்லாம் பக்கா. கேடிஎம் சீரீஸ்னு சொல்லணும்னா உங்களுக்கு வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. அண்ட் வண்டியோட ஹைட் காமிக்கவே இல்லை பார்த்தீங்களா. அண்ட் மவுண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. ஹைட் பாருங்கள். ஷாக் ஆப்ஸர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹைட் நல்லாவே எட்டும். ஷார்ட் ரைடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும் இந்த வண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ரெண்டு காலுமே நல்லாவே எட்டுதுங்க. ஸோ என்எஸ் அளவுக்கு எட்டுதான் கேட்டிங்கன்னா என்எஸை விட நல்லாவே எட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் டேங்க் பாருங்களேன். அண்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? அரௌண்ட் ஒரு 30 வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, தாராளமாக தரும். நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், அது உங்களுக்கு நான் ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரோட எக்ஸ்பிளேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். வாவ், நல்லாயிருக்கு கைஸ். ஃப்ரீயாக அது ரோடு கிடைக்குமான்னு பார்க்குறேன். கிடச்சிதுன்னா வேணால் டெஸ்ட் பண்ணுவோம். பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக டெலிவரி ஆகிற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. வாவ், இந்த ஒரு சின்ன கேப்லேயே பார்த்தீங்கன்னா 100 ரீச் ஆகிடுச்சு. பரவாயில்ல, அந்தளவு ஒரு பவர் இருக்குன்னா போதுமானது தான். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது வந்து, நான் எடுக்கிறது எல்லாமே ஷோரூம் பைக்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஸ்பீடு ஓட்டு, டாப் எண்ட் ஓட்டுங்கிறீங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா ஷோரூம் பைக் உங்களுக்கே தெரியும், நம்மளை நம்பி கொடுக்குறதே பெரிய விஷயம். அந்த வண்டியை பத்திரமா இப்போ கொடுக்கணும். ப்ளஸ் வந்து டாப் எண்ட்லாம் இந்த வண்டியில் ஓட்ட முடியாதுங்க. ஏதாவது ஃப்ரீ ரோடு இருக்கான்னு பார்ப்போம். பவர் ஓகேங்க, நல்லா தான் இருக்குது பாருங்கள். 95 தேர்ட் கியரில். வாவ், நல்ல ஒரு பவர் இருக்குது. கார்னரிங் செம்மையாக இருக்குங்க. கார்னரு வேற மாதிரி, டயர் அந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. பா, சொல்லவே வேணாம். அங்கே அப்படியே ஒரு யூட்டனை போடுவோம், அப்படியே போயிடுவோம். அந்த சைடு ஒரு ரோடு இருக்குது, அங்கே போய் ஓட்டி பார்ப்போம். அது கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ரோடு கிடைக்குன்னு பார்க்குறேன் இந்த ஊரில். அதுதாங்க பிரச்சனை. 390மே பார்த்தீங்கன்னா பெருசாக நான் டெஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா ரோடு இல்லாத காரணத்தினால. லோ ஆர்பிஎம்மில் எவ்வளோ? தேர்ட் கியரில் போகுதா? தேர்ட் கியரில் போகுது. ஃபோர்த் கியரில் போகுதா? தடுமாறுறாப்பில். ஃபோர்த் கியரில் கொஞ்சம் கஷ்டம். போகலை. ஓகே, நான் இங்கே ஓரமாக நிறுத்தி உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த வண்டி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் புதுக்கோட்டை ஷோரூம் வாங்க. ஸோ மெயினாக எதுக்காக நான் சொல்கிறேங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மக்கிட்ட ஒரு பேப்பர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயமே. ஸோ நியூ இயர் பொங்கல் முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம் புதுக்கோட்டை ஷோரூமில் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா 2,45,000 வருது, ஓகேங்களா? நார்மல் டேஸில் 2,45,000 வருது. இப்போது நியூ இயர் ஆஃபராக உங்களுக்கு
2,25,000க்கு இந்த டியூக் 250 உங்களுக்கு தர போகிறாங்க. 20,000 பார்த்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ யார் எடுக்கணுனாலும் உங்களுக்கு 20,000 கேஷ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னங்கிறது இதிலே போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லோ டவுன் பேமெண்ட் ஸ்டார்டிங் அட் 19 அதான் 20,000 அதுதான் அப்படி போட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ 5 இயர் வாரண்ட்டி எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் 1 இயர் RSC, அதாவது எங்கே போனாலும் வண்டி ஏதாவது ப்ராப்ளம்னா அது வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரீ அர்பன் எஸ்கேப் ரைடு. ஸோ கேடிஎம்லேருந்து கேடிஎம் ஓனர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், சண்டே மோஸ்ட்லி ரைடெலாம் கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கூப்பிட்டு போவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஷோரூம் சைட்லேருந்து கொடுக்குறது ஓகேங்களா. ஷோரூமில் வந்து 10th December to 20th Jan. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸு. ஸோ இங்கே நீங்கள் இந்த பைக்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிவியே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 32 inch ஆண்ட்ராய்ட் டிவி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் 20,000 to 4,500, ஹாஃப் டேங்க் பெட்ரோலு, ஆக்சர் ஹெல்மெட்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம் புதுக்கோட்டை ஷோரூமில் தராங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற விஷயம். ஸோ ஸ்டாப் பண்ணி கூட ஃபோன் நம்பர் கான்டாக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க ஓகேங்களா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவ்வளோதான் விஷயம். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த டைமில் டியூக் 250 வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 20,000 லாபம் தான் என்கிட்ட கேட்டிங்கன்னா. நான் எடுக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க. எனக்கு ஹெல்மெட் கொடுத்தாங்க, ஜாக்கெட் கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் என் பேரை சொல்லி வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் கேடிஎம் புதுக்கோட்டை ஷோரூமில் யாரும் வண்டி எடுக்கிறீங்கன்னா டிராக்டிஸ்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம மேனேஜர் ப்ரோ வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாரு, ப்ளஸ் ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாரு ஓகேங்களா. அண்ட் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் நல்லா இருக்குல்ல. வாங்க அப்படியே ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் பவர் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஓட்டுவோம். பிரேக்கிங் பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. பிரேக்கிங்லாம் சூப்பருங்க. ஏன்னா உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க, பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அவர் இந்த வண்டியை பார்க்குறாரு, நம்ம அவர் வண்டியை பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் புது வண்டிங்க, நல்லா இருக்குங்க வண்டி. பவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் பாருங்கள் 3rd gearல இருக்குது, தெரியுதா? சவுண்ட் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மைக் செட்டப்லாம் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒரு எக்ஸாஸ்ட்மெண்ட் கொடுக்குறாரு, நல்லா இருக்குங்க வண்டி. ஆக்சுவலாக 250 சொல்லணுன்னா பழைய 250 விட ஏகப்பட்ட விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்காங்க. அதுதான் மெயினான மேட்ரு. டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்து அதில் குயிக் ஷிஃப்டர்லேருந்து எல்லா ஆப்ஷனும் 3 கொடுக்குறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், வேறு மாதிரி இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. பழைய டியூக் 250 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.15 lakhs வந்துச்சு. இப்போ இருக்கிற டியூக் 250 பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் உங்களுக்கு 2,25,000 கொடுக்க போகிறாங்க. அதான் மெயின் மேட்ரு. 2.45 lakhsக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது தாராளமாக இந்த டைமில் எடுத்துடலாம். யாரும் நல்ல ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக கேடிஎம் சைடில் வந்து இந்த டியூக் 250 ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் இங்கே ஓட்ட முடியாதுங்க, கோச்சிக்காதீங்க. இவங்க டாப் எண்ட்லாம் கேட்குறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு கேளுங்கப்பா ப்ளீஸ். வேறு தான் வண்டி கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் டாப் எண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இது யாரும் வாங்கலை. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. வாவ் ரைட்ரா, பிரேக்கு தாங்க எங்கே பாருங்க. எனக்கு இந்த ஹேண்டில் பார் செட்டப் எல்லாமே மாற்றிருக்கானுங்களா, அதனால் எனக்கு வந்து நல்ல ரகடு ஃபீல் கிடைக்குது ஓட்டும் போது. நான் வீலெலாம் ஈஸியாக பண்ணால் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா பண்ணலாம். ஆனால் நார்மலாகவே தூக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் கோஸ்டர் கொடுத்துருக்கான், உட்காந்து ஓட்டுறது எல்லாமே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 2,25,000க்கு இந்த வண்டி ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துங்க. ஸோ ப்ரைஸ் வந்து என்னடா கம்மியாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, முன்னாடியே சொன்னது தான். ஆஃபரில் போயிட்டு இருக்குங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,45,000. ஸோ மறந்துடாதீங்க என்னடா கம்மியாக சொல்கிறேன்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கும் போதே ஹாய் ஒரே சிரிப்பு தான். ஓகே பயந்துட போகிறாங்க, நம்ம போவோம், போயிட்டு ஷோரூமில் கொடுப்போம். அதுவும் இல்லாமல் கோப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. நேரத்துக்கு தான் பார்த்திங்கன்னா பழி வாங்க வாப்பில் நம்ம கோப்ரோ பார்ப்போம். டியூக் 200 கிடச்சுன்னா அதையும் ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் ஓகேங்க. ஸோ நீங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி டியூக் 250 பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டேன். அண்ட் நிறைய விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு இந்த வண்டி. அண்ட் நீங்கள் ஒரு நல்ல சிசி
நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வண்டி பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். 200cc எடுக்கிறதுக்கு நீங்கள் 250cc அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பவரும் இருக்கும், மைலேஜும் கிடைக்கும், நல்லா டூரிங் பண்ணலாம். குஷனிங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. லாங் ட்ராவல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் போய் 15 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 300+ கிலோமீட்டர்ஸே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்காமல் போகலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பெயின்லாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் ஓகேங்க. அண்ட் வண்டி கொடுத்த நம்ம KTM புதுக்கோட்டை ஷோரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் மேனேஜர் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கேட்டோன்னே எப்பயுமே பார்த்தீங்கன்னா பைக்ஸ் நமக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. அந்த ஒரு மனசு தான் சார் கடவுள். நல்லாயிருக்கு வண்டி. This all new Duke 250 really great man. பயங்கரமாக இருக்குது. ஸ்டாண்ட் போட்டுருவோமா? குயிக் ஷிஃப்டர் சூப்பராக தான் இருக்குது. பார்ப்போம் வாங்க. யூஸ் பண்ணவே இல்லை சொன்ன மாதிரி. பார்த்தீங்களா ஏதாவது ஒரு விஷயத்த மறந்துடுறேன். குயிக் ஷிஃப்டர் இருக்குங்கிறதே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. வாங்க இப்போ போட்டு பார்ப்போம். வாவ், இருங்க ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ தெரியாது. வாவ், தெரியுதா? டவுன் ஷிஃப்ட்டை பாருங்கள், நல்லா இருக்கேங்க. குயிக் ஷிஃப்டரு நம்ம ADV 390 விட இது நல்லா தான் இருக்குது. ஃபைனலாக ஒரு டச் யூட்டன் அடிச்சுட்டு கமான் கைஸ். ஓகே, பா ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. 250cc இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க குயிக் ஷிஃப்ட்ரு. ஓகே டவுன் ஷிஃப்ட் வேற மாதிரி நல்லாவே இருக்குங்க குயிக் ஷிஃப்டரோட ரெஸ்பான்ஸு. அண்ட் அகைன் பேக் டு அண்ட் ஒரு சில விஷயம்லாம் மறந்துடுவேங்க. அதனால் ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லிடுவேன். அண்ட் நான் எதுவும் இந்த வண்டியில் மறந்துட்டு இருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எப்பயுமே கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கமெண்ட் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி அந்த நல்ல உள்ளங்கள் எல்லாத்துக்குமே. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக கேட்குறேன், இந்த ஆல் நியூ Duke 250 உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாவ், பியூட்டி செம்மையாக இருக்குல்ல. பிளாக் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நானும் பிளாக், வண்டியும் பிளாக், வேற மாதிரில. அண்ட் ஓகேங்க, டாடா பை டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி. எங்கே போனால் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.